ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க, டிஆர்பி எக்ஸாம் வருமா, எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணாமல் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிங்க. போதுமான அளவு முந்தைய கேள்வித்தாள்களை நல்லா படிங்க. பாடத்திட்டத்தின்படி படிங்க, சிலபஸ் வைஸாக படிங்க. சிலபஸ் வைஸாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். நான் சிலபஸ் வைஸாக வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ஸோ அதனால் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, கூட்டுறவு வங்கி என்பது தொடக்க கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி. இது எல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கி. ஸோ ஆப்ஷன் டி இவை அனைத்தும். இரண்டாவது கேள்வி, பல மாநிலங்களில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் எந்த சட்டத்தின் கீழ் பதியப்படும்? ஆப்ஷன் டி பல் மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம், மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். மூன்றாவது கேள்வி, கேஒய்சி மீன்ஸ் கேஒய்சி என்பது? ஆப்ஷன் பி நோ யுவர் கஸ்டமர். நான்காவது கேள்வி, ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்டட் இன் திரூர். முதல் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட ஊர் திரூர். இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அன்றைய செங்கல்பட்டு மாவட்டம். ஐந்தாவது கேள்வி, வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் கீழ்கண்ட பணிக்காக கடன் வழங்கப்படும்? ஆப்ஷன் சி வேளாண் உபகரணங்கள் வாங்குவதற்காக. ஆறாவது கேள்வி, ஹைப்போதிகேஷன் கம்ஸ் அண்டர் சர்ஃபாசி ஆக்ட். அடமானம் என்பது எந்த சட்டத்தின் கீழ் வரும்? சர்ஃபாசி சட்டம். ஏழாவது கேள்வி, கூட்டுறவு சங்க தலைவர் தேர்தல் டேஷ் மூலம் நடத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் கமிஷன். எட்டாவது கேள்வி, கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி இஸ் ஏ ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டி. காசு கடன் முறை என்பது? ஆப்ஷன் ஏ நிதி சார்ந்த முறை. ஒன்பதாவது கேள்வி, நகர கூட்டுறவு வங்கிகள் அளிக்கும் கடன்கள்? ஆப்ஷன் பி சிறு வணிக கடன், பெட்டி ட்ரேடர்ஸ் லோன். பத்தாவது கேள்வி, வங்கி கடன் அளிக்கும் போது நிறைவேற்றுபவரிடம் ஆவணத்தின் எந்த பக்கத்தில் கையொப்பம் பெற வேண்டும்? ஆப்ஷன் சி அனைத்து பக்கங்களிலும், ஆல் பேஜஸ். 11வது கேள்வி, 3 அடுக்கு கடன் அமைப்பு முறையில் நடு இடத்தை பிடிப்பது? ஆப்ஷன் பி டிசிசிபி, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். 12வது கேள்வி, ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர் மற்றும் சட்டப்பூர்வ நீர்ம நிலை விகிதம் எஸ்எல்ஆர் ஆகியவை? ஆப்ஷன் பி நீர்ம நிலை மேலாண்மை, லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். 13வது கேள்வி, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ இஸ்? ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி, மானிட்டரி கண்ட்ரோல், பேங்க் சூப்பர்விஷன். ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணியானது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துதல், வங்கிகளை மேற்பார்வை செய்தல். ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. 14வது கேள்வி, சேமிப்பு வைப்புகளின் மீது வட்டி டேஷ் முறையில் கணக்கிடப்படும்? ஆப்ஷன் ஏ தினசரி அடிப்படையில் முறையில் கணக்கிடப்படும். 15வது கேள்வி, ரிசர்வ் வங்கியால் நடைமுறைப்படுத்தப்படும் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் இன் நோக்கம்? ஆப்ஷன் சி நீர்ம நிலையினை மாற்ற. 16வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கான பணவரவு செலவுகளின் தொகுப்பு? ஆப்ஷன் சி ரொக்க நகர்வு அறிக்கை, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். 17வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யாத நிறுவனம்? ஆப்ஷன் சி சிஏஜி. 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது கூட்டுறவு வங்கிக்கான நிதி ஆதாரம் இல்லை? ஆப்ஷன் சி உறுப்பினர்களுக்கான பங்கு ஈவுத்தொகை. 19வது கேள்வி, சில்லறை வங்கி பண பரிவர்த்தனை என்பது? ஆப்ஷன் ஏ 20,000 முதல்
1 கோடி ரூபாய் வரை. சில்லறை வங்கி பண பரிவர்த்தனை என்பது ஆப்ஷன் ஏ 20,000 முதல் ரூபாய் 1 கோடி வரை. 20வது கேள்வி, ஆர்டிஜிஎஸ் முறை பண பரிவர்த்தனை பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் டி 2 லட்சத்திற்கு மேல். 2 லட்சத்திற்கு மேல். 21வது கேள்வி, எந்த வங்கி வங்கி சார்பற்ற வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடலாம்? ஆப்ஷன் பி தொடக்க வேளாண் சங்கம். 22வது கேள்வி, தானிய ஈட்டுக்கடனால் விவசாயிக்கு ஆப்ஷன் ஏ அதிக லாபம் கிடைக்கும். 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவற்றை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும்? ஆப்ஷன் பி நட்ட சொத்து லாஸ் அசட்ஸ். 24வது கேள்வி, நிதி கல்வி திட்டம் அமைத்த நிறுவனம் ஆப்ஷன் டி ஆர்பிஐ. 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வங்கி கணினிமயமாக்கலுக்கு காரணமற்றது ஆப்ஷன் டி செலவுகள் அதிகரிக்க இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர். 26வது கேள்வி, ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் ஏ கிராப் இஸ் டிசைடட் பை ஆப்ஷன் சி டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி. ஒரு பருவ பயிருக்கான கடன் அளவை நிர்ணயம் செய்வது ஆப்ஷன் சி மாவட்ட தொழில்நுட்ப குழு. 27வது கேள்வி, எவர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் உறுப்பினராவார்? ஆப்ஷன் சி தொடக்க கூட்டுறவுகள். 28வது கேள்வி, ரிசர்வ் வங்கியால் நேரடியாக கண்காணிக்கப்படும் நிறுவனம் ஆப்ஷன் டி நகர வங்கி யூசிபி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். 29வது கேள்வி, ஒரு காசோலையில் எண்ணாலும் எழுத்தாலும் எழுதப்பட்ட தொகை மாறுபட்டிருந்தால் ஆப்ஷன் சி எழுத்தால் எழுதப்பட்ட தொகையை ஏற்றுக்கொள்ளலாம். 30வது கேள்வி, மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சொந்த நிதியைப் போல் டேஷ் மடங்கு வரை கடன் பெறலாம், 20 மடங்கு வரை கடன் பெறலாம். 31வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பண பரிமாற்ற முறை அல்லாதது ஆப்ஷன் ஏ ஐபிஆர். 32வது கேள்வி, அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்ய பதிவாளருக்கு உரிமை அளிக்கும் சட்டப்பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 82. 33வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை பணியானது ஆப்ஷன் ஏ வங்கிகளுக்கான வங்கி. 34வது கேள்வி, ஃபார்மர்ஸ் கெட் தேர் கிராப் லோன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஆப்ஷன் ஏ பேக்ஸ். விவசாயிகள் நேரடியாக பயிர்க்கடன் பெறுவது ஆப்ஷன் ஏ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். 35வது கேள்வி, வைப்புத் தொகையில் அதிகபட்சமாக டேஷ் வரை கடன் வழங்கலாம் ஆப்ஷன் சி 85% வரை கடன் வழங்கலாம். 36வது கேள்வி, அசையா சொத்துக்களின் பெயரில் வழங்கப்படுவது ஆப்ஷன் சி அடமான கடன். 37வது கேள்வி, வங்கி நடைமுறை சட்டம் பிரிவு 24 தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. 38வது கேள்வி, ஏடிஎம் cannot be used for ஆப்ஷன் சி இன்வெஸ்ட்மெண்ட். ஏடிஎம் மூலம் செய்ய முடியாத செயல் ஆப்ஷன் சி பண ஆப்ஷன் சி முதலீடு செய்தல். 39வது கேள்வி, ஆர்பிஐ வாஸ் ஃபார்ம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ் இயர் ஆக்ட் ஆப்ஷன் சி 1934. இந்திய ரிசர்வ் வங்கி டேஷாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது 1934ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. 40வது கேள்வி, வங்கியர் ஆதாரமாக பெற்றுக்கொள்ளப்படும் சொத்தின் மதிப்பில் டேஷ் சதவீதம் கடன் வழங்கலாம் ஆப்ஷன் பி 50% கடன் வழங்கலாம். 41வது கேள்வி, பணியாளர்கள் சிக்கனம் மற்றும் கடன் சங்கங்களுக்கு நிதி உதவி செய்யும் நிறுவனம் ஆப்ஷன் சி டிசிசிபி சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் டிசிசிபி. 42வது கேள்வி, பிளாஸ்டிக் பணம் என்பது பிளாஸ்டிக் மணி இஸ் ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். பிளாஸ்டிக் பணம் என்பது கடன் அட்டை, பற்று அட்டை, பண மற்ற பரிவர்த்தனை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 43வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகளுக்கும் இதர வணிக வங்கிகளுக்கும் உள்ள பெரும் வேறுபாடு ஆப்ஷன் டி சேவை மனப்பான்மை. 44வது கேள்வி, காசோலை மாற்றம் குறித்து கூறும் சட்டம்
ஆப்ஷன் சி மாற்றுமுறை ஆவணச் சட்டம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். 45வது கேள்வி ஷார்ட் டேர்ம் லோன் ஆர் ரீபேபிள் அப் டு ஆப்ஷன் சி 18 months. குறுகிய கால கடன்கள் திருப்பி செலுத்தப்படும் அதிகபட்ச கால அளவு ஆப்ஷன் சி 18 மாதங்கள். 46வது கேள்வி கேசிசி அட்டை மூலம் ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளலாம்? ஆப்ஷன் சி வரையறை இல்லை. 47வது கேள்வி அடிப்படை கடன் விகிதத்தை நிர்ணயம் செய்பவர்? ஆப்ஷன் சி அந்தந்த வங்கிகளே. 48வது கேள்வி எந்த கணக்கு வைத்திருக்கும் நபர்களுக்கு அதிகபட்ச வசதி அளிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட். 49வது கேள்வி ஒயிட் லேபிள் ஏடிஎம் திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம்? ஆப்ஷன் சி வணிக நிறுவனங்கள். 50வது கேள்வி ரிசர்வ் வங்கி மாற்றுச்சீட்டுகளை வாங்கும் விகிதம் என்பது? ஆப்ஷன் ஏ வங்கி விகிதம் பேங்க் ரேட். 51வது கேள்வி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் லாஸ் அசட்ஸ் இஸ்? ஆப்ஷன் டி 100. நட்ட சொத்துக்களுக்கான ஒதுக்கீடு விகிதம் 100%. 52வது கேள்வி டேஷ் கால அளவிற்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ள செயல்படாத ஆஸ்தி தரக்குறைவான ஆஸ்தியாக கருதப்படும்? ஆப்ஷன் ஏ 12 மாதங்கள். 53வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் கடன் கொடுப்பதற்கான முக்கிய நோக்கமாகாதது? ஆப்ஷன் பி விளம்பரம் வேண்டி. 54வது கேள்வி சர்ஃபாசி ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டேஷுக்கு மட்டுமே சர்ஃபாசி சட்டம் பொருந்தும்? ஆப்ஷன் ஏ பாதுகாப்பான கடன்கள். 55வது கேள்வி காலமுறை வைப்புகளின் அதிகபட்ச கால அளவு? ஆப்ஷன் ஏ 120 மாதங்கள். 56வது கேள்வி ஒரு வங்கியின் மொத்த கடன் என்பது? ஆப்ஷன் ஏ தரமான ஆஸ்தி கூட்டல் மொத்த வாரா கடன் ஸ்டாண்டர்ட் அசட் பிளஸ் கிராஸ் என்பிஏ. 57வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எவை சட்டப்பூர்வ நீர்ம விகிதத்துள் சேரும்? ரொக்கம் தங்கம் அரசு பத்திரங்கள். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 58வது கேள்வி நாட்டினுடைய மொத்த பணம் மற்றும் நாணயத்தை உற்பத்தி மற்றும் நிர்வாகம் செய்வது? ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி இந்திய அரசு மற்றும் இந்திய அரசு வங்கி. 59வது கேள்வி நபார்டு வங்கியின் தலைமையிடம் உள்ளது? ஆப்ஷன் சி மும்பை. 60வது கேள்வி காலமுறை கடன்கள் தவணை தவறிய தேதியிலிருந்து டேஷ் வருடத்திற்குள் தாவா தாக்கல் செய்யப்பட வேண்டும்? 3 வருடத்திற்குள் தாவா தாக்கல் செய்யப்பட வேண்டும். 61வது கேள்வி வங்கிகள் ஒவ்வொரு வருடமும் எந்த தேதியின் அடிப்படையில் செயல்படா ஆஸ்தி குறித்து அறிக்கையிட வேண்டும்? ஆப்ஷன் பி 31 மார்ச். 62வது கேள்வி தீர்ப்பின் மீது நிறைவேற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகபட்ச கால அளவு? ஆப்ஷன் டி 12 வருடங்கள். ஆப்ஷன் டி 12 வருடங்கள். எக்ஸிகியூஷன் ஆஃப் ஏ டிகிரி. 63வது கேள்வி சாதாரண அடமானம் ஏற்படுத்தப்படும் முறை? ஆப்ஷன் ஏ எழுதப்பட்ட ஆவணம் மூலம். 64வது கேள்வி கீழ்கண்ட எந்த பணிகளை வங்கியானது வேறொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம்? ஆப்ஷன் டி கடன் அட்டை விற்பனை செய்தல். 65வது கேள்வி வங்கியாளர்கள் பணத்தை மேலாண்மை செய்வது மட்டுமல்லாமல் டேஷுக்கும் வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள்? ஆப்ஷன் டி பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிகாட்டுபவர்களாக இருக்கிறார்கள். 66வது கேள்வி உயர் அபாய பிரிவு வாடிக்கையாளர்களுக்கு கேஒய்சி டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். 67வது கேள்வி காசோலை மாற்ற முறை செய்யப்படுவது? ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி எம்ஐசிஆர் தகவல்களை பயன்படுத்துதல். சி உருவ செயலாக்க முறையை பயன்படுத்துதல். ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. 68வது கேள்வி வங்கிகள் பொதுமக்களின் வைப்பீடுகள் மீது எந்த நிறுவனத்தில் காப்பீடு செய்கிறது? ஆப்ஷன் ஏ டிஐசிஜிசி. 69வது கேள்வி மாற்றுமுறை ஆவணச் சட்டத்தின் கீழ் குறிப்பிடாமல் பரவலாக பயன்படுத்தப்படும் கீறல் வகை? ஆப்ஷன் ஏ பெறுவதற்குரிய கணக்கு கீறல். 70வது கேள்வி ஒரு இந்து இளையர் எந்த வயது வந்தவுடன்
முதிர்ச்சி உற்றவராக கருதப்படுவார்? ஆப்ஷன் சி 18 வருடங்கள். 71வது கேள்வி. நிகர நடைமுறை மூலதனம் என்பது? ஆப்ஷன் ஏ நடப்பு ஆஸ்தி மைனஸ் நடப்பு பொறுப்பு. 72வது கேள்வி. முன்னுரிமை பிரிவு கடன்கள் என்பது? விவசாயம், சிறு தொழில் நிறுவனங்கள், ஏற்றுமதி கடன். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 73வது கேள்வி. நகை அடமான கடனுக்கான எல்டிவி சதவீதம்? ஆப்ஷன் பி 75%. 74வது கேள்வி. நபார்ட் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1982. 75வது கேள்வி. மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது? மாற்றுச்சீட்டு, காசோலை, உறுதிமொழி ஆவணம். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 76வது கேள்வி. சுய உதவி குழு என்பது? அனைத்து பெண்கள் குழு, அனைத்து ஆண்கள் குழு, இருவரும் சேர்ந்த குழு. ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 77வது கேள்வி. வங்கியரால் கடன் வழங்குவதற்கு முன்பு பெற தேவையற்ற ஆவணம்? ஆப்ஷன் டி காப்பீட்டு பத்திரம். 78வது கேள்வி. வங்கியினுடைய செயல்படாத சொத்துக்கள் டேஷ் பிரிவுகளாக வகுக்கப்படும்? 3 பிரிவுகளாக வகுக்கப்படும். 79வது கேள்வி. நெஃப்ட் பரிவர்த்தனை மூலம் அதிகபட்சம் செலுத்தக்கூடிய தொகை? ஆப்ஷன் டி இவற்றுள் ஏதுமில்லை. 80வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த முறைகளில் ரிசர்வ் வங்கி நீர்ம ஆதாரத்தை பெருக்குகிறது? ஆப்ஷன் பி ரெப்போ. நன்றி, வணக்கம்.